என் அப்பன் இந்த கடிகாசல முதலியார் போன்ற பணக்காரர்களுக்கு ஒரு சட்டமா? ஏழைகளும் ஏர்கண்டி சென்றோமில் வாழ வேண்டும். மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள். அப்ப இவர்கள் தூங்கினார்களா? என்னை எதிர்த்து பேசும்போது உரைக்க பேசாத. என் தொண்டர்கள் காதல் விழுந்ததுன்னா உன்னை சட்னி பண்ணிடுவாங்க. ஒரே ஒரு பொண்ணு செல்ல பொண்ணு, அதுக்கு உயிர் பிச்சை கொடுக்க இவன் தான் தருணமா போய் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தா கொடுக்க பரவாயில்ல. முதல்ல நீ அப்பதான் அது எனக்கு நீங்க பேசுறது செய்யறது எல்லாம் எனக்கு புரியுதோ புரியலையோ, உங்களை நான் தலைவராக வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு கடுதாசி எழுதினா நான் எங்க வெளியூர் ஓடி இருப்பேன்னு. நீங்க மட்டும் ஒரு கடுதாசி எழுதி போட்டிருக்கீங்க வாத்தியார, இந்த ஆள் வெளியில போகாம நான் பிடிச்சு வச்சிருப்பேன். யாருக்கிட்டையாவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டு நல்லா முடிக்கணும், நான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள துடிச்சேன். அப்பா முருகா, என் பொண்ணை காப்பாத்திட்டியே. இப்ப கூட நான் செத்ததை பத்தி உனக்கு அக்கறை இல்லை. நீ அப்பதான் உன்னை 10 மாதம் சுமந்து பத்து என் வயிறு 10 எரி. ஏண்டா நீ என்ன மாத்தி வளர்றேன். நீ அடுத்த வாரம் வரப்படாதா? வட்டி கூட வசூல் ஆகுதுங்களே. பொய் சொல்றா சார், எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காரு. நீங்க தாராளமா கொள்ள அடிக்கலாம். நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் ஒரு பைத்தியக்கார பையன். என் சம்சாரத்துக்கு குறை பிரசவத்துல பிறந்தவன். அறையும் குறையுமா தான் பேசுவான். நான் உங்களை சாதாரணமா நினைச்சேன். நீங்க பெரிய மகான். ஒரு கண்ணத்தால இன்னொரு கண்ணத்தையும் காட்டு மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்பதான் நான் நேரில் பாக்கிறேன் சார். பிச்சைக்கண்ணு பார்க்க போறான். அவன் அங்கவசரம் வேட்டி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் அனுப்ப போறான். அப்பனுக்கு அண்டர் போடுற பழக்கம் கிடையாது. நம்ம குடும்ப பிரச்சனை அப்புறம் தனியா தீர்த்துக்குவோம். அவர் பாவம் 4 இடத்துல அலையறவர். அவரை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீங்க போய் வேலையை நீங்களா விரும்பி வந்தீங்களா? உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து எங்க பாப்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. என்ன பாப்பா தான் கூப்பிடுவா. உங்க வீட்டுல உங்க பையன் தான் கூப்பிடுவாங்க. அவளை விட நான் மேல பேச்சாளர் உனக்கு தெரியுமில்ல. எல்லாரும் ஏமாறுற வரைக்கும் நான் ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன். ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன். இதை நான் சொல்ல மாட்டிட்டு வர்றேன். என்ன அடிக்கடி கேட்டு ஏன் வளரங்க. இப்ப எங்க அப்பன் பேசிட்டு போறாங்க. ஏதாவது சம்பந்தம் அர்த்தம் இருந்துதான் பேசல. எங்க பரம்பரை அப்படி. இந்த அலமும் அலட்டுல இந்த ஆமே திருடுன்னு ஆரம்பம். அதுக்கு அவ்வளவு கஷ்டப்படலாம். சாதாரண நீ நடந்தாலே வீடு அதிர்ந்து மாடியில நடந்தவர் ரூமெல்லாம் சிமெண்ட் உதிர்ந்து 16 செல்வங்கள் வாழ்ந்து நல்லா இருக்குப்பா. இருக்கிறது 3 மணி நேரம். இதுல இருக்கிறது 16 பெண்கிறது. எனக்கு முன்னால ஒன்ன சுட்டு கொண்டுட்டா நான் விதவை ஆயிடுவேன். அலமு கொஞ்சம் எழுந்திருக்கிய. நீங்க மடியில படுத்துட்டு போறேன். இல்ல, என் கால் வலிக்குது. உங்களுக்கு இந்த கிண்ண போய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம 2வது சந்திப்புல என்ன புளிய மரத்துக்கு நான் அழைச்சிட்டு போய் புளிய மரத்துல இருந்து உனக்கு புளியாங்க பறிச்சு கொடுத்தேன். நீ அதை திரும்பி பார்த்துட்டு சிரிப்பா இருக்குதுன்னு சொன்னேன். அன்னைக்கே உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எனக்கு புரியல. நான் ஒரு மனை சரியான மனை. அதை நம்ம 3வது சந்திப்புல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.